வணக்கம், நான் சந்தியா. வெல்கம் டு தமிழ்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் மீதமான இட்லி வச்சு நம்ம தாளிக்க ஒன்று தான் செய்வோம், வெறும் வெங்காயம் போட்டு. இன்றைக்கி ஒரு சேஞ்சுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு சூப்பராக எப்படி ஒரு மசாலா இட்லி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸி, வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா இட்லி செய்கிறதுக்கு ஒரு தோசை பேன் வச்சுக்கிறோம். இது தோசை பேனில் செய்யும்போது நல்லா கிறிஸ்பியாக இட்லி வரும், அதனால தான் நம்ம தோசை பேன்லேயே செய்கிறோம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறோம். ஆயில் ஊற்றிட்டு ஒரு 3 இட்லியை இந்த மாதிரி நம்ம க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை இதில் தோசை பேனில் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறமா இதில் ஒரு 2 டீஸ்பூன் இட்லி பொடி ஆட் பண்ணிக்கிறோம். இட்லி பொடி எப்படி ஈஸியாக செய்கிறதுங்கிற லிங்க் வேணால் நான் கீழே கொடுக்குறேன், வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். அந்த இட்லியோட அந்த பொடி எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஃபுல்லாக கலந்து விட்டுறோம். கலந்து விட்டுட்டு எல்லா இடத்துலையும் அந்த பொடி கோட்டானோடனே நம்ம ஓரமாக தள்ளி விட்டுறோம். அந்த இட்லி எல்லாம் நடுவில் மட்டும் கொஞ்சம் கேப் விட்டுக்கிறோம். விட்டுட்டு இதில் 1 டீஸ்பூன் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கிறோம். ஆயில் விட்டுட்டு அதில் ஒரே ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக சாப் பண்ணி நல்லா வணக்கி விட்டுறோம். அது வணங்கினோடனே ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். அந்த தக்காளியும் நல்லா வணங்கும் போது அந்த வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வணங்குறதுக்காக கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். அதையும் போட்டுட்டு நம்ம நல்லா வணக்கி விட்டுட்டு இதில் ஒரு கேரட்டை நான் துருவி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த டைமில் பார்த்திங்கன்னா அந்த இட்லி எல்லாமே அடியில் நல்லா கிறிஸ்பி ஆகிட்டு இருக்கும். இதில் ஒரு ஹாஃப் பீட்ரூட்டை மட்டும் நம்ம இந்த மாதிரி துருவி வச்சுருக்கோம், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ரெட் சில்லி சாஸ்ன்னு கடையில் கிடைக்கும். அந்த ரெட் சில்லி சாஸை நான் இதில் ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு அப்படி கிடைக்கலன்னா நீங்கள் வரமிளகா பேஸ்ட்டு 1 டீஸ்பூனும் தக்காளி சாஸ் 1 டீஸ்பூனும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது எல்லாமே நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு அரை குடமிளகாயை இந்த மாதிரி நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டு ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். குடமிளகாய் ரொம்ப வணங்கணும்னு அவசியம் கிடையாது, அப்போ அது கொஞ்சம் க்ரன்ச்சினஸ் வரதுக்காக நம்ம அப்படியே விட்டுறோம். இதில் நம்மக்கிட்ட என்ன சாம்பார் மீதி இருந்தாலும் இட்லி சாம்பார் அதில் ஒரு கரண்டி ஆட் பண்ணிக்கிறோம். அதையும் போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். அவ்வளோதாங்க, நம்ம மசாலா இட்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம என்ன பண்ணணுன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே மூடி அடுப்பை சிம்மில் வச்சுட்டு விட்டுறணும். ஒரு 5 நிமிஷத்தில் அது எல்லாமே நல்லா கிறிஸ்பியாகிடும் அடியில் இட்லி எல்லாமே. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட மசாலா இட்லி இப்போ ரெடி ஆகிருக்கு. கொத்தமல்லி தழை தூவி சர்வ் பண்ணுனா நம்ம மசாலா இட்லி ரெடி. உங்கள்கிட்ட எந்த இட்லி மீதி இருந்தாலும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. இதை எடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். இதில் வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தி. ஒரே மாதிரி இட்லி தாளித்து சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம். நம்ம இந்த மாதிரி இரும்பு தோசை பேனில் பண்ணும்போது அந்த இட்லி எல்லாமே நல்லா கிறிஸ்பி ஆகிடும். ஸோ நம்மளுக்கு ஈவனாக ஹீட் ஸ்ப்ரெட் ஆகிறதுனால இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் ஒரு பீஸ் இட்லி எடுத்து காமிக்க போகிறேன் பாருங்கள். அடியில் ரொம்ப கிறிஸ்பியாக இருந்தது இட்லி. அதே இந்த குடமிளகாவோட க்ரன்ச்சினஸோடு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் தமிழ்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.